கும்பகோணம் அருகில் உள்ளது திருவிசைநல்லூர். திருதேவன்குடி என்று அழைக்கப்படுகிறது. திருதேவன்குடியில் கர்க்கடகேஸ்வரர் ராஜாவின் இஷ்டதெய்வமாக இருந்தார். ஒரு சமயம் கந்தர்வன் ஒருவன் இந்திரனுடைய சாபத்தால் பூலோகத்தில் நன்றாக பிறக்க நேர்ந்தது. இந்திரனுடைய சாபத்தால் நன்றாக பிறந்தார். அந்த நண்டு சிவபெருமானின் புண்ணிய தீர்த்தத்தில் மலரும் தாமரைகளை காம்போடு அரித்து எடுத்து அந்த தாமரை கோமுகம் வழியாக எடுத்து சென்று சிவலிங்கத்தின் மேல் சமர்ப்பித்து விடுவது வழக்கம். தாமரைகளை காம்போடு அரித்து எடுத்து அந்த தாமரை கோமுகம் வழியாக எடுத்து சென்று சிவலிங்கத்தின் மேல் சமர்ப்பித்து விடுவது வழக்கம். முதல் நாள் கோயிலை பூட்டிக்கொண்டு அர்ச்சகர் வெளியேறிவிட தினந்தேறும் வேறு யாரோ திருட்டுத்தனமாக குளத்துக்குள் இறங்கி தாமரைகளை பறித்து சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு இரவிலும் பூஜித்து வருவதைக் கண்ட அர்ச்சகர் வெகுண்டு கோபமுண்டு ராஜாவிடம் தெரிவித்தார். அரசரும் இதை கண்டுபிடிக்க பாராக்கள் அமைத்தும் யாதொன்றும் புலப்படவில்லை. கடைசியில் ஒரு நாள் அந்த நண்டு அகப்பட்டு விட்டது. தன்னை தொடர்ந்து வரும் மனிதர்களை கண்டதும் நடுநடுங்கி அந்த நண்டு ஓடிப்போய் சிவலிங்கத்தின் சிரசில் ஒளிந்து கொண்டது. சிவபெருமான் பக்தனாகிய அந்த நண்டுக்கு தன் சிரசில் இடம் கொடுத்தார். ஆகையினால் அந்த சேத்திரத்தில் உள்ள சிவபெருமானுக்கு கர்க்கடக ஈஸ்வரர் என்று பெயர். நண்டாங்கோயில் என்று அழைக்கின்றார்கள். கடகராசிக்கு பரிகாரமான கோயில் இது. வந்து வணங்குபவர்களுக்கு அனைத்து நலங்களும் கிடைக்கும். மன தூய்மை கிடைக்கும். மனப்புழுக்கம் அகண்டு மனசாந்திக்கு கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசைநல்லூர் நண்டாங்கோயில் சென்று பூஜித்து நலம் பெருக வேண்டும்.